இந்த மஞ்சக்காமால் அப்படின்றதுக்கு எந்த உறுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா லிவர் தான், அதாவது ஈரல் தான். அப்படி ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும்போது திடீர்னு ரத்த வாந்தி வரலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிபி டவுன் ஆகலாம். வயிறுல நீர் சேர்ந்து நீர் சத்து குறையலாம், உப்பு சத்து குறையலாம். இதுல பிரச்சனை என்னன்னா எல்லாரும் அவர் சரியாயிட்டாரு அப்படின்றதோட நோயோட மருந்து எடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காருன்றது தான் கரெக்டான டேர்மா இருக்குமே தவிர மது அழுந்துற பழக்கம்ன்றது நிறையவே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆனால் அதில் முதல் இடத்துல நிற்கிறது மதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிற மாதிரி ஆல்கஹால் நம்ம ஊரில் தயவு செஞ்சு விற்கிறவங்கன்றதை நம்ம எப்பயுமே ஒரு கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஏன்னா விற்கிறதுனால தானே இத்தனை பேர் குடிக்கிறாங்க, இறக்குறாங்க. ஸோ நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு ஆல்கஹாலை விற்கிறீங்க, ஆல்கஹால் ஏன் அப்போ எல்லாருமே பேசுவோம் ஏன் வெளிநாட்டில் விற்கிறீங்கன்னு. ஸோ இது இந்த இடத்துல திருப்பி குவாலிட்டி ஒரு பெரிய பிரச்சனை வருது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு லார்ஜ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க, ஓகேங்களா, அதாவது ஒரு 60 ml தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 30-40 இயர்ஸ் கூட ஆகலாம், ஓகேங்களா, அந்த ஈரல் கெட்டு போகிறதுக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம், அதுவும் நம்ம எல்லாரையும் கஷ்டத்துல ஆழ்த்தின ஒரு விஷயம் என்னன்னா நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணம் தான். என்ன ஆச்சு சார்? எதனால அந்த திடீர் மரணம்? இல்லை, இது ரொம்ப ஆழ்ந்த ஒரு இரங்கல் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏஜ் ஆன் 46 தான் சாருக்கு ஆகுது. ஸோ இந்த யங் ஏஜில் ஒரு நல்ல பிரபலமான எல்லாரும் சிரிக்க வச்ச ஒரு கலைஞர் நம்மளை விட்டு போகிறதுன்றது மன வருத்தத்தில் எந்த மாற்று கருத்து இல்லை. பட் அதை தாண்டி மருத்துவராக சயின்டிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இது ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு கேஸ். அதாவது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னா முன்னாடியே ஒரு நோயால் சஃபர் ஆகிட்டு இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும், போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக படத்துலலாம் நடிக்காமல் இருந்தார். ஹெல்த் இஷ்யூஸ்க்காக பாடிலாம் இதெல்லாம் சேஞ்ச் பார்த்தோம். அவர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹெஃப்டியாக ஒரு ஜைஜான்டிக் பாடி, இப்போ எப்படி ரொம்ப லீனாக ரொம்ப ஒல்லியாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மஞ்சக்காமால் முன்னாடியிருந்தே அவருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க உறவினர்கள் எல்லாரும் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீண்டு வந்துக்கிட்டு இருக்காருன்னு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மஞ்சக்காமால் அப்படின்றதுக்கு எந்த உறுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா லிவர் தான், அதாவது ஈரல் தான். இந்த கல்லீரல் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டேமேஜ் ஆரம்பிச்சதுனா தான் ஜென்ரலாக அந்த மஞ்சக்காமால்லாம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆன டேமேஜ் பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், அந்த ஈரலில் பல ஸ்டேஜஸ் இருக்குது. நார்மல் ஈரல் லைட்டாக வீங்கிறது, அது பேர் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது, அது பேர் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஈரல் சுருங்க ஆரம்பிக்கும் போது அது பேர் தான் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி கொஞ்சம் அப்படியே சுருங்க அப்படியே அடுத்த ஸ்டேஜ் ஃபுல்லாக சுருங்கிடுச்சுன்னா அப்போ லிவர் செயலிழக்குது, அது பேர் தான் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேட்டி லிவர், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர்னு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போயிட்டுருக்கு. இதில் அந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜில் இருக்கும் போது தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும், அப்பயே நம்ம வந்துடணும். ஆனால் ஒன்ஸ் லிவர் சிரோசிஸ் ஆரம்பிச்சிருச்சு, அதாவது ஈரல் சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த லிவர் சிரோசிஸ்க்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டு ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரலை மாற்றி வைக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஏதோ கொஞ்சம் மீண்டு சம்திங் நார்மல் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்காங்க போது, பட் ஆனால் லிவர் ஃபுல்லாக வேலை செய்யலை, செயலிழந்திருக்கு. அதை தாண்டி நம்ம ஒரு சில மாத்திரைங்களால் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் என்ன வேணால் காம்ப்ளிகேஷன் நடக்கலாம். ஏன்னா அந்த லிவர் சிரோசிஸ்னால உங்களுக்கு அங்கே அங்கே ப்ரெஷர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அது பேர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அப்படி ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும்போது திடீர்னு ரத்த வாந்தி வரலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிபி டவுன் ஆகலாம். வயிறுல நீர் சேர்ந்து நீர் சத்து குறையலாம், உப்பு சத்து குறையலாம். இப்படிலாம் குறையும் போது திடீர்னு இப்படி கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவர் நேற்று ஏதோ ஷோவில் இருந்தார் போல இருக்குது. ஷோ டைமில் தான் நடுவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம், திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு, பிளட் வாமிட், இந்த மாதிரிலாம் செய்திகள் பார்த்தோம். ஸோ இதில் என்ன கிளியராக தெரியுதுன்னா இதெல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிவர் சிரோசிஸ், அதாவது ஈரல் சுருக்க நோயோட ஒரு சில பக்க விளைவுகளாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். பட் ஆனால் மெடிக்கல் சயின்ஸில் இது ஒரு இருக்கிற விஷயம். அதான் சார், ஆல்ரெடி அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், அந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா இருந்தார், நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆனதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்குமா? ஸ்பெசிஃபிக் ரீசன் தான் கிளியராக நான் சொன்னேன் உங்ககிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர்ன்றது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கும்போது ஃபேட்டி லிவராக இருக்கும்போது நம்மளால் ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் ஆனால் ஒன்ஸ் இந்த லிவர் சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட ப்ராப்ளம் பர்மனெண்ட். அதை நம்ம திருப்பி நார்மல் ஆக்க முடியாது. ஈரலை மாற்றி வைக்கிறது மட்டும்தான் ஒரே சிகிச்சையாக இருக்கும். ஸோ அந்த டைம் லேப்ஸில் நம்ம நல்லா கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கவங்க, இல்லைனா வி ஆர் ஹேவிங் சம் மணினா இந்த டிரான்ஸ்பிளான்ட்டு ஈஸி ஆப்ஷனாக நம்ம பண்ண முடியும். ஆனால் சில பேருக்கு காசு கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதே மாதிரி பிளட் குரூப்பிங்கில் பிரச்சனை வருது, உறுப்பு கிடைக்கல, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா
டிரான்ஸ்பிளான்ட் அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியலன்னும் போது நடுவில் வந்து அந்த லிவர் சிரோசிஸ்னால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் வந்து ஒரு 10-15 பக்க விளைவுகள் இருக்குது. பிபி டக்குன்னு குறையிறது, மஞ்சக்காமல் அதிகமாகி மூளைக்கு ஏறிடுறது, இது பேர் தான் ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதின்னு சொல்லுவாங்க. திடீர்னு காக்கா வலிப்பு வர்றது, டாய்லெட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் மாதிரி போகிறது, வயிறு நீர் சேர்றது, காலில் நீர் சேர்றது, இந்த மாதிரி சொல்லிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த சிரோசிஸ்னால நிறைய இருக்கும். இதில் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப டேஞ்சர் காம்ப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 வந்து ஒன்று வந்து இந்த வயிறில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அது பேர் தான் வந்து பாக்டீரியல் பெரிட்டோனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு காம்ப்ளிகேஷன், இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன், திடீர்னு உயிர் உலக ப்ராப்ளம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரத்தம் வாந்தி எடுக்கிறது, டக்குன்னு ப்ளீட் ஹெமட்டமிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்கும் போது டக்குன்னு பிபி டவுன் ஆகும். ஸோ பிபி டவுன் ஆகும்போது ஆள் கொலாப்ஸ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் தான் நடுவில் வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் வந்து அவர் சரியாயிட்டாரு அப்படின்றதோட நோயோட மருந்து எடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காருன்றது தான் கரெக்டான டேர்மாக வந்து இருக்குமே தவிர, ஏன்னா இந்த சிரோசிஸ்ன்னு ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அதில் ரிவர்ஸ் பண்ணுறது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் நடக்காதுன்றது தான் இயல்பான ஒரு உண்மை. இப்போ எக்ஸாம்பிள் இருதயம் இருக்குது அப்படின்னா, இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-30% தான் இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்கு, அதோட பவர் கம்மியாயிடுச்சுன்னா அதை திருப்பி 100% கொண்டு வர்றதுன்றது சிக்கல் முடியாது. ஏன்னா ஹார்ட் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஹார்ட்டை மாற்றுறது தான் அங்கே வழியாக இருக்குமே தவிர இல்லை வேறு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. அது மாதிரி லிவர் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்ஸ் வந்து சுருங்கிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுன்றது முடியாது. அதோட மருந்துங்களை போட்டு அவர் இயல்பு வாழ்க்கையில் இயங்கிட்டு வந்திருக்காரு. துரதிருஷ்டவசமாக வந்து ஒன் ஆஃப் த பக்க விளைவுகள் வந்து தாக்கிது. இப்போ அவர் கண்டினியூஸாக ஒரு 1 இயர் மேலவே டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருந்தால் திடீர்னு இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகுமா? ஆகலாம், கண்டிப்பாக ஆகலாம். இப்போ வந்து அதுக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு வந்து மாத்திரைங்க நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மிக்சிங் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸு நிறைய டைம் வந்து சில பேர் சித்தாலையும் ஒரு சைடு எடுப்பாங்க, ஒரு சைடு வந்து ஹோமியோபதியில் எடுப்பாங்க, இன்னொரு சைடு அலோபதியிலையும் எடுப்பாங்க. இந்த மாதிரி மிக்சிங் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸில் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கா 2. 3வது கரெக்டாக வந்து நிறைய டைம் வந்து ஃபாலோ அப்ஸ் போக மாட்டாங்க. மாதம் மாதம் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, மாதம் மாதம் ஈரலோட ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க டாக்டர்ஸ் வந்து அறிவுறுத்திருந்தாங்கன்னா, அந்த டைம் ஷெடியூலு ஒரு இதனால வந்து நிறைய பேர் வந்துட்டு அதை கரெக்டாக வந்து போய் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஜென்ரலாக சொல்கிறது இவர் கேஸ்ன்னு இல்லை, ஜென்ரலாக ஒரு பேஷண்ட்ஸாக வந்து என்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ரெகுலர் ஃபாலோ அப்புக்கு நம்ம ஹெல்த்துக்கு பண்ணுறது இல்லை. அதே மாதிரி இந்த ரெகுலர் செக்கப்ஸ்ன்றது நம்ம போய் பண்ண மாட்டோம். மாத்திரைகளை கரெக்டாக டைமுக்கு டைம் போடுறது இல்லை. இதெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு அந்த நோய் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. கூடவே வந்து இந்த மாதிரி ஏதாவது செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆகியோ இல்லை ப்ரெஷர் அதிகமாகியோ ஏதாவது ஆச்சுன்னா இந்த மாதிரி சடனாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப வந்து ஒரு துரதிருஷ்டமான விஷயம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குலாம் மேலே ஏதோ ஒரு ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குன்றதை நம்ப வேண்டியது தானே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணியும் சில நேரத்தில் அசம்பாவிதம் நடக்கலாம். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறவாக இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து இதுலேருந்து டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, இந்த 3-4 விஷயம்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ரெகுலர் ஃபாலோ அப், மெடிசின்ஸ் கரெக்டாக போடுறது, இதெல்லாமே கரெக்டாக பண்ணணுன்றது தான் நம்ம பாயிண்ட். இவர் விஷயத்துல இன்னும் பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு மது அருந்துற பழக்கம்ன்றது நிறையவே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுக்கவே முடியாத ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஓகேங்களா? அதாவது ஜென்ரலாக இவர் விஷயம் இல்லை, லிவர்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு முக்கியமாக இந்த ஈரல் வீக்கம் அடையுது இல்லை ஈரல் சுருக்க நோய்க்கு முக்கியமான காரணம் முதல் இடம் மது தான் இருக்குது. ஆல்கஹால் தான் வந்து லிவர் சிரோசிஸ்க்கு மெயின் ரீசன். அப்படி சுருங்கும் போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நடக்குது. ரெண்டாவது மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலை தாண்டி ரெண்டாவது மெயின் ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது. ஓகே, அது வந்து ஆல்கஹால் அருந்தாமையே நம்ம வந்து டயட்டில் வந்து ரொம்ப சுகர்ஸ் அதிகமாக எடுக்கிறது, எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜிம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது, இதனாலேயே ஃபேட்டி லிவர் நம்மளுக்கு வந்து வருது. இது வந்து ரெண்டாவது முக்கியமான காரணம். அப்புறம் மூணாவது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இந்த ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஈரலை தாக்கி சுருக்கத்தை கொண்டு வரலாம். 3. 4வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மாத்திரைகளை வந்து தவறாக பயன்படுத்துறது, இதையும் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து லிஸ்ட்டு போட்டுட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். ஆனால் அதில் முதல் இடத்துல நிற்கிறது மதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிற மாதிரி வந்து ஆல்கஹால் வந்து நம்ம ஊரில் வந்து தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்கன்றது இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா நம்ம ஊர் ஆல்கஹால் குவாலிட்டி பற்றி உங்களுக்கே தெரியும். நான் வந்து அதை தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபாரின் ஸ்காட்சையும் நம்ம டாஸ்மார்க்கையும் கம்பேர் எங்கேயுமே பண்ண முடியாது. 1. 2வது நம்ம ஊர் ஆளுங்களுக்கு குடிக்கிறதுக்கு தெரியாது, அடிமையாகிறாங்க. ஒரு ஷாட்டு ஒரு செகண்ட் ஷாட்டோடலாம் நிறுத்த மாட்டாங்க. எல்லாரும் டெய்லி குவார்ட்ரு ஹாஃப்னு போடும்போது இந்த ஈரல் ஒரு லெவலுக்கு மேலே தாங்காது. இப்போ ரோபோ சங்கர் சாரை பற்றி நம்ம பேசுகிறோம்னா ஒரு செலிபிரிட்டின்றதுனால ஒரு வெளியே வருது. ஆனால் தினம் இந்த மாதிரி பல ரோபோ சங்கர்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அது மீன் என்னென்னா இந்த ஆல்கஹால் ரிலேட்டட் சிரோசிஸ்னால இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மதுவை தயவு செஞ்சு வந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து கட்டுப்படுத்தணும், நம்ம அதுக்கிட்ட போகக்கூடாது அப்படின்றது தான் இதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜாக பார்க்குறேன். இவர் வந்து ஆரம்பத்தில் ஸ்டேஜ் ஷோலேருந்து தான் ஆரம்பித்தார்.
சொன்னாரு சார். அப்பலேருந்தே இந்த பழக்கம் நெறைய இருந்திருக்கு. அதுதான் இப்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி அவர் கூட இருக்கக்கூடியவங்களே பேசக்கூடியத நம்மளால பார்க்க முடியுதுல்ல ஆமா. சார். ஸோ இந்த மாரி ஆல்கஹால் அடிக்ட்டா இருக்கிறவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம்? இல்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்னன்னா வந்துட்டு எப்பவுமே நம்ம மஜா பண்ணும்போது ப்ராப்ளம் வர்றதே இல்லையே. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. பின் விளைவுகள் தானே அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஃபியூச்சர் கான்சிக்வென்சஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதானே அதிகமா இருக்கு. ஸ்மோக்கர்ஸே கூட இப்போ குடிக்கும்போது நல்லா இருக்காங்க. ஆனா 55, 60 வயசுல திடீர்னு ஒரு லங் கேன்சர் வரும்போது ஒரு பெரிய சிக்கல்ல ஈடுபடுறாங்க. பான் பராக் போடுறவங்க போடும்போது நல்லா இருக்கு. அப்புறம் திடீர்னு வந்து ஒரு 45, 50 வயசுல வாய் புற்றுநோய் வந்துடுச்சு. வாய பாதி அறுத்து எடுக்கணும். இனி நாக்கு அறுத்து எடுக்கணும். அப்படின்லாம் சொல்லும்போது வந்து தானே ஒரு பிரச்சனைகள் உண்டாகுது. ஸோ அதே தான் வந்து மதுவுக்கும். ஸோ மது அந்த டைம் அப்போ நம்ம அருந்தும்போது வந்துட்டு நம்மளுக்கு லிவர் அப்போதைக்கு வந்து ஒத்துழைக்கும். ஆனா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு லெவலுக்கு மேல அது ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் செயல் இழந்துருது. இதுவும் ஈரல் செயல் இழந்துருது அப்படின்றது வந்து சாதாரணமா நடக்காது. 50% ஆஃப் ஈரல் வந்து அழிஞ்சதுக்கப்புறம் தான் அது செயலே இழக்குது. அது ஒரு பெரிய உறுப்பு இவ்வளோ பெருசு சைஸுக்கு இருக்கும். ஸோ அப்படின்னும்போது நம்ம வந்து இந்த ஆல்கஹால் மாடரேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆல்கஹால்லேருந்து வெளியே வர்றதுன்றது வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸில் ஒரு டாஸ்க் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக எனக்கு என் ஹெல்த் முக்கியம்னு நான் யோசிக்கணும். அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். ஃபேமிலி, ஒய்ஃபு, குழந்தைங்க இவங்க எல்லாருமே கூட இருந்து வந்துட்டு நம்மள வந்து ஒரு பாசத்த செலுத்தி சப்போர்ட் பண்ணி வெளிய கொண்டு வரணும். இந்த மாரி ஃபர்ஸ்ட் லேயர்ல இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணணும். இதுக்கு அடுத்த லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு இந்த என்ஜிஓஸு, இந்த ரீஹேப் கேம்ப்ஸ் இவங்கலாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம சேர்க்கும்போது, அவங்க வந்து மது இல்லாம அவங்கள வந்து யோகா மூலியமாவோ, ஒரு விளையாட்டு மூலியமாவோ, இல்லன்னா வந்து படங்கள் மூலியமாவோ, ஒரு போதனை சொல்லி, ஒரு நல்ல வழியில வந்து கொண்டு வர்றதுக்கு முகாம்கள். ஸோ நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆல்கஹால் கிடைக்காது. அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரீஹேப் கேம்ப்ஸ் பண்ணுவாங்க. 3வது லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, விக்கிறவங்கன்றத நம்ம எப்பவுமே ஒரு கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஏன்னா விக்கிறதுனால தானே இத்தனை பேர் குடிக்கிறாங்க, இறக்குறாங்க. ஸோ நீங்க ஏன் வந்து இந்த மாரி வந்து ஒரு ஆல்கஹால விக்கிறீங்க? ஆல்கஹால் ஏன் அப்ப எல்லாருமே பேசுவாங்க, "ஏன் வெளிநாட்டுல விக்கிறியான்னு?" ஸோ இது இந்த இடத்துல திருப்பி குவாலிட்டி ஒரு பெரிய பிரச்சனை வருது. குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால் எந்த அளவுக்கு இங்க நல்லா இருக்கு? ஒரு கரெக்ட்டான ஒரு மாடரேஷன்ல இருக்கா? ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் இருக்கா? இந்த மாரி 1008 கேள்வி வருது. அப்போ இந்த ஆல்கஹால்லேருந்து வெளிய வர்றதுன்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்பர் 1. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்றது நம்பர் 2. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரீஹேப் கேம்ப்ஸு, என்ஜிஓஸு இவங்களோட இதெல்லாம்ன்றது 3. அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மேல விக்கிறது வந்து அப்படின்ற அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்றதால அவங்களுக்கு ஒரு முழு பொறுப்பு இருக்கு. இது எல்லா லேயர்லயும் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணா தான் அந்த ஆல்கஹால் டிபெண்டன்ஸ்லேருந்து வெளிய வர முடியும். ப்ளஸ் கூடவே சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டு, சைக்கியாட்ரிஸ்ட் சப்போர்ட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிப்ரஷன்லேருந்து வெளிய கொண்டு வரது, ஆல்கஹால் வித்ட்ரால்லேருந்து வெளிய கொண்டு வரதெல்லாம் மருந்து மூலியமா வந்து நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இது எல்லாமே சேர்ந்து நடக்கும்போது கண்டிப்பா மதுலேருந்து நம்ம வெளிய வர முடியும். இப்போ முக்காவாசி பேர் சொல்றது என்னன்னா, நான் வந்து சோஷியல் ட்ரிங்கர். எப்பவாவது 1 நாள், 2 நாள் தான் குடிப்பேன். அப்படி குடிச்சா பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ கன்டினியூஸா ஆல்கஹால் கன்சியூம் பண்றது எவ்ளோ இயர்ல இந்த லிவர் ஃபெயிலியர்ன்றது வரும் சார்? இது ஆக்சுவலா வந்து இந்த சோஷியல் ட்ரிங்கிங்ன்ற கான்செப்ட் வந்து என்னதான் இருந்தாலும், நம்ம ஊருக்கு அதெல்லாம் ஒத்து வராதுன்னு தான் நான் பார்க்குறேன். நம்ம ஊர்ல வந்து சோஷியல் ட்ரிங்கிங்லாம் பண்ண முடியாது. ஏன்னா தினம் தினம் நம்ம சோஷியலா தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க. டெய்லி ஏதாவது வந்து ஒரு இடத்துக்கு போவோம். அப்படின்னும்போது வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா டெய்லி பழக்கமா மாறிடும். ஸோ அதே மாரி நடுவுல நம்மளுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு டிப்ரஷன் வரும். இல்லன்னா மன அழுத்தங்கள் நெறைய வரும். ஸ்ட்ரெஸ்ன்ற பேரு வரும். இல்லன்னா பர்த்டேன்ற பேரு வரும். ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நம்மால குடிக்கணுன்னுவான், ஹேப்பியா இருந்தாலும் குடிக்கணுன்னுவான்ற மாதிரி டெய்லி இது அப்புறம் ஒரு பழக்கமா மாறிடும். ஸோ சோஷியல் ட்ரிங்கிங் வில் லீட் டூ வெரி பேட் அடிக்ஷன் இன் வெரி ஈஸி டைம். ஓகே. ஸோ அதனால வந்து இந்த சோஷியல் ட்ரிங்கிங்ன்ற கான்செப்ட்லாம் நம்ம ஊர்ல வேலைக்கு ஆகாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஒண்ணு நிறுத்துனா டோட்டலா நிறுத்து. ஓகேங்களா? இல்லன்னா வந்து உன்னால நிறுத்த முடியாது. இவ்வளோ தான் வந்து நம்ம 2 கேட்டகரியா பிரிச்சுக்கிட்டா தான் மக்களுக்கு ஒரு தெளிவா இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வந்து நம்ம குடிச்சோம்னா வந்து ஈரல் கெட்டு போகும்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு குவான்டிட்டி ப்ளஸ் எவ்வளோ இயர்ஸ் இது 2ம் முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லார்ஜ் தான் நீங்க எடுக்கிறீங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு 60 ml தான் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற மாரி இருந்ததுன்னா வந்துட்டு, உங்களுக்கு ஒரு 30, 40 இயர்ஸ் கூட ஆகலாம். ஓகேங்களா? அந்த ஈரல் கெட்டு போறதுக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, யாரும் ஒரு லார்ஜ் இன் த சென்ஸ் என்னன்னா ஒரு 60 ml சொல்றேன். அதோட யாரும் நிறுத்துறதில்ல. ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே வந்து 3 லார்ஜ், 4 லார்ஜஸ் போவாங்க. அதுவே வந்து நான் சொல்றது ஓரளவுக்கு குடிக்கிறவங்க. ஆனா நம்ம ஆளுங்கலாம் பாருங்க அசால்ட்டா ஒரு குவார்ட்டர், ஹாஃப் ராவா அடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து 60 ml இல்ல எங்கேயோ போகுது. அப்போ இவங்கலாம் வந்து ஒரு 10 வருஷத்திலேயே என்ன ஆயிடுது? ஈரலு போயிருது. அப்போ நீங்க ஒரு லார்ஜ் ஒரு 30, 40 இயர்ஸ் கணக்குக்கும், ஒரு குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ்லயே முடிஞ்சிருதே அந்த அளவு. பிளஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால். நான் சொல்றது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆல்கஹால். இதில இந்தியன் ஸ்டாண்டர்டுன்றதோட இப்ப இங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட் எனக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ன்னு சத்தியமா புரியல. சில பேர் கேட்டா விஷ சாராயம்ன்றாங்க. சில பேர் கேட்டா வந்து கள்ள சாராயம்ன்றாங்க. என்னன்னே தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து யார் ரெகுலேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கவர்ன்மெண்ட் சைட்ல. ஸோ அப்போ அந்த ஆல்கஹால் பொறுத்தவரைக்கும் வந்து நீங்க ஷார்ட் டியூரேஷன்
ஒரு 10 வருஷமாகவே நீங்கள் ஒரு குவார்ட்டர் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஈரல் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு டைம் பீரியடே வந்து ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊருங்காலுங்க குடிக்கிற குடிக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக நம்ம இங்கே கம்பேரே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம குடிக்கிறதும் இல்லை, குவாலிட்டி எல்லாமே பேசிட்டோம். அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் மதுலேருந்து வெளியே வரமோ இந்த மாதிரி ஈரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம மெயினாக வெளியே வர முடியும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, லிவரை மாத்துறத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். இப்போ லிவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்ன வேணும் சார்? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முதல்ல உங்களுக்கு யாராவது லிவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். இருந்தால் தானே நீங்கள் முதல்ல மாற்றிக்க முடியும். ஸோ அது யார் உங்களுக்கு கொடுக்க ரெடி வருவா அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு. ரெண்டாவது வந்துட்டு உறவினர்கள் வந்து யாரும் ஒத்து வரல அப்படின்னா வெளியே வந்து நீங்கள் சார்ந்து இருக்கணும். வெளியே சார்ந்து இருக்கணும்னும் போது எந்த அளவுக்கு வந்துட்டு வெளியே இருக்கிறவங்க வந்து அந்த உங்களோட சேம் பிளட் குரூப்பில் மேட்ச் ஆகணும். அவங்க லிவர் உங்கள் லிவரை ஒத்து போகணும். இது எல்லாமே ஒரு பெரிய விஷயங்கள். அவங்க பிரெயின் டெட்டாக இருந்தால் தான் அவங்க லிவரை நம்மளால் எடுக்க முடியும். மற்றபடி யாரும் வெளியே போகிறவன் பாவம் அவன் குடிச்சிட்டு இப்படி ஆகிட்டான், நான் என் பாதி லிவர் எடுத்துக்கோப்பான்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீ குடிச்ச சாகடா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் யோசிப்பாங்க. இது எல்லாமே வந்து பாயிண்ட்ஸில் வந்து இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் சிக்கல் இதில் என்னென்னா வந்துட்டு மணி. ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து ஒரு சீப் ப்ராசஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து பல லட்சங்கள் செலவாகுது. ஓகேங்களா? ஸோ 30 lakhs 40 lakhs ஆகும். அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங் இம்யூனோ சப்ரசன்ஸில் இருக்கணும், எதிர்ப்பு சக்தி குறைப்பு மருந்துகள் இருக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி இவ்வளோ மாத்திரைகள் செலவு பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏன் தேவையில்லாமல் அது ஒரு விஷயத்தை குடிச்சு இப்படி ஆக்கிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கேள்வி மக்கள் கேட்டுக்கணும். அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்துட்டு ஆல்கஹாலை ஃபஸ்ட்டே கன்சியூம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது என்ன சரி செஞ்சிட முடியுமான்னு உட்காராமல் வருமுன் காப்புமன்றது நல்ல ஆன்சராக இருக்கும். சார் எங்க கூட இணைந்து இந்த சம்பவம் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி மேடம்.